सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम भगवतानी उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतकृते नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधी भोक्ता दुग्धं गीतामृतं नमः। वसुदेवसुतं देवं पंचचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜமுக்கியம். அதில் சென்ற வகுப்பில் 20வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அதில் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் ஒன்று இருக்குது. 20வது ஸ்லோகம் திரைவித்யாம் மாம் சோமவா பூதபாபா யஜ்ஞைரிஷ்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே ஹே புண்ணிய மாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யான் திவிதேவ போகான் அப்படின்னு சொல்லி 20, 21 ரெண்டு சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா 20ல் ஆரம்பிக்கிறாங்க சகாம பக்தர்களுடைய லட்சணம். சகாம பக்தர்களை பற்றி பகவான் வர்ணிக்கிறார். அவர்களுடைய எண்ணம் என்ன, அதாவது அவர்கள் எங்கே போகிறார்கள், புண்ணியம் செய்து சொர்க்கலோகம் சென்று அங்கே சாஸ்வதமாக இல்லை, மீண்டும் திரும்பி இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியது இருக்கிறது. அதனால் அந்த சொர்க்கலோகம் முடிஞ்ச உடனே அந்த புண்ணிய இது முடிஞ்சோடனே மீண்டும் இந்த பூலோகத்துக்கு வருகிறார்கள். அதோடைய கண்டினியூவேஷன் தான் அடுத்த ஸ்லோகம். தேகம் பூக்வா சொர்க்கலோகம் விசாலம் க்ஷீண புண்ணியே புண்ணியம் மத்தியலோகம் விஷந்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம கடைசி பார்த்தோம் 3 வகையான, அதாவது திவி போகான் அப்படிங்கிறதுக்கு பகவான் சொல்கிறாரு. அந்த திவ்யமான போகங்கள்னால் இந்த இந்திர லோகத்தில் வசிக்கின்றவர்கள் அனுபவிக்கின்ற அந்த போகங்கள் திவி தேவ போகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட போகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கிறது அப்படிங்கிற, அதாவது அந்த லோகத்தில் போகிறாங்க, எல்லாருமே போவாங்க. அதாவது மனிதனும் புண்ணியம் செய்தால் அந்த லோகத்துக்கு போகலாம், அசுரர்களும் நல்ல காரியம் செய்தால் அந்த லோகத்துக்கு போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஸோ அங்கே போனால் இந்த திவ்ய லோகங்கள், அதாவது திவி போகானை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு பலவீனம். இந்த இடத்துல ஜாதின்னு சொல்கிறது மனித ஜாதி, தேவ ஜாதி, அசுர ஜாதி. இந்த அசுர 3 பேருக்கும் 3 வகையான பலவீனங்கள் இருக்கிறது. அதனால தான் பிரஜாபதி, அதாவது பிரம்மன்கிட்ட போய் இந்திரன் தேவலோகத்தில் இருந்து, அசுரன் வீரலோச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன், அப்புறம் மனிதன், இந்த 3 பேரும் பிரஜாபதிகிட்ட போயிட்டு எங்களுக்கு நற்கதிக்காக நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கேட்கும் பொழுது பிரஜாபதி சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்வேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி சொல்லுங்கள் உபதேசம். ஏன்னா அவர் வாயை திறக்க மாட்டார். ஸோ அப்படி திறக்கும்போது ஒரே ஒரு தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இந்த தாங்கிறது அவங்கவுங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, பிரஜாபதியின் முன்பிலே இருந்து அந்த தாங்கிற வார்த்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்திரனுக்கு இந்திரலோகத்தில் வசிக்கின்றவர்களுக்கு என்ன பலவீனம் அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்திரிய கட்டுப்பாடு இருக்காது. அதனால் இந்த தாவை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்னா, தம என்றால் இந்திரிய கட்டுப்பாடு. அந்த இந்திரிய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று பிரஜாபதி எனக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லி தேவலோகத்தில். ஏன்னா புண்ணியம் இருக்கிறனால அந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள்.
அவர்களுக்கு அந்த இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாதனால அது எப்போவுமே அந்த சுகத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால் கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன் கட்டுப்பாடு வேணும்னா அடுத்த லோகத்துக்கு போகிறது ஞானம் பெறுவதற்காகத்தான் அப்படின்ற மாதிரி. அதே போல் மனித இது அசுரன் போகிறான். அசுரர்களுடைய சுபாவம் என்னென்னா அவங்ககிட்ட கருணை இருக்காது. தா அப்படிங்கிற வார்த்தைக்கு தயா அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் வீரலோச்சன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் அவன் சொல்கிறான், எங்களுக்கு கருணை இல்லை, அதனால் எங்களுக்கு தயா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு, அதன் மூலமாக நாம் மேல்நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய பலவீனத்தை சொல்கிறான். இப்போ மனிதனுக்கு என்ன பலவீனம் அப்படின்னா உபனிஷத்தே சொல்கிறது, மனிதனுக்கு என்னென்னா தானம் இல்லை. தானம் என்னென்னா ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தானம் கொடுப்பாங்க. தானம் 10 ரூபா தானம் கொடுத்தா 100 ரூபா கிடைக்கணும், 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் தானம் அப்படிங்கிற மனமே அவன்கிட்ட இல்லை. அதனால் அவன் தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆக இந்த 3 பேரும் இந்த தாங்கிற ஒரு வார்த்தையை 3 வகையாக புரிந்து கொள்கிறார்கள். தயா, தம, தானம் அப்படின்னு சொல்லி. சில பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, கலியுகத்துன்னு சொல்கிறனால இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, அவர்களுக்கு இந்த 3 பலவீனமும் இருக்கும். அது உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை எப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவர் தெருவில் அப்படி படுத்து கிடப்பாராம். அவர் ஒவ்வொரு மனிதன் போகும்போதும் சொல்லுவாராம், ஒரு நரி போகுது, ஒரு நாய் போகுது, ஒரு பாம்பு போகுது அப்படின்னு சொல்லி மனிதர்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் வள்ளலார் அந்த பக்கம் போனாராம், ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் சொன்னார். ஸோ மனிதர்கள் மனித உருவத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய மனம் எப்படின்னா நரி மாதிரி இருக்குது அவர்களுடைய எண்ணங்கள். அதே மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் நாய் மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விலங்குகளை இதாக சொல்கிறார். மனிதனாக இல்லை, அவர்கள் உருவத்தில் மனிதனாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த விலங்குகளுடைய ஆட்டிடியூடு இருக்குது, சுபாவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விலங்காகத்தான் சொல்கிறார். ஆக இந்திரலோகத்தில் தேவர்கள், போகத்தில் மூழ்கி இருப்பவர்கள் இந்த சகாம பக்தர்களை யாக யஜ்யங்கள் செய்து அந்த தேவலோகத்தை அடைந்து போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவன் அனுபவித்து அவனுடைய புண்ணிய சமயம் தீர்ந்த பிறகு மீண்டும் அவன் இந்த லோகத்தில் வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 20வது ஸ்லோகம் சொன்னது. அதோடைய தொடர்ந்து 21வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். தேதம் பூத்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரைதர்ம அனுப்பிரபன்னாக கதாகதம் காமா லபந்தே. ஸோ அந்த புண்ணிய கர்மம் செய்த சகாம பக்தர்கள் மேல்லோகத்தில் சொர்க்கலோகத்துக்கு சென்று எப்படி திரும்புகிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. ஸோ ஸ்லோகத்தை நான் இது பண்ணணும். அதாவது சென்ற ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இது. பகவான் சொல்கிறார், இந்த சகாம பக்தர்கள் யாகங்கள் செய்து யஜ்யங்கள் செய்து சொர்க்கலோகத்துக்கு சென்று, அதாவது யாக யஜ்யங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான புண்ணியம் கிடைக்கிறது. அந்த புண்ணிய பலனாக அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு செல்கிறார்கள். அங்கு சுகத்தை அனுபவித்து அந்த புண்ணியம் முடிந்தவுடன் அவர்களுடைய நிலை என்ன, அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். தேதம் பூக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம். விஷாலம் அப்படின்னா பரந்தங்கிற ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று விஷாலம்னா எல்லா வசதியும் இருக்குது அந்த இடத்துல. சொர்க்கலோகம் அப்படிங்கும்போது எப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய இந்திரியங்களுடைய திறமைக்கு, இந்தியனுடைய சக்திக்கு ஏற்ப எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவும் அங்கே இருக்குது. அதை தான் விசாலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னொரு பொருள் பரந்த அந்த சொர்க்கலோகத்தை தம்னா இந்த இடத்துல அந்த சகாம பக்தர்கள். சகாம பக்தர்கள் என்பது அவர்களுடைய லட்சியம் இறைவன் அல்ல. இறைவனை வழிபடுவது, வணங்குவது எதற்கு என்றால் தான் விரும்பிய விஷயத்தையும் விஷய சுகத்தையும்
தான் விரும்பிய பொருளையும் அடைய வேண்டும் என்பது தான் அவனுடைய லட்சியம். அதனால தான் அவனை சகாம பக்தர்கள் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட சகாம பக்தர்கள் தம் பூக்துவா, பூக்துவான்னா அனுபவித்து, பூக்துவான்னா அவன் அந்த சொர்க்கலோகத்துக்கு போய் அவன் புண்ணியம் செய்தனால அந்த புண்ணிய பலனாக அங்கே சுகபோகங்களை சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கிறான். ஸோ தம் விசாலம், அந்த தம் விசாலம்னு இங்கே சேர்த்துக்கணும். ஆனால் தம் கிடையாது இங்கே, இருந்தாலும் தம் விசாலம் சொர்க்கலோகம், அந்த பரந்த சொர்க்கலோகத்தை அனுபவித்து பிறகு அதுக்கப்புறம் என்ன, ஷீனே புண்ணியே, ஷீனேன்னா தீர்ந்த பிறகு, புண்ணியமெல்லாம் தீர்ந்தவுடன் என்ன ஆகும், கிரெடிட் கார்டில் இல்லை எல்லாம் பணம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன, திருப்பி ரீசார்ஜ் பண்ணால் தான் அதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியும். அது மாதிரி இந்த மானிடன் புண்ணியம் தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மர்த்தியே லோகே விசந்தி. மர்த்திய லோகன்னா பூலோகம், பூலோகத்தில் தான் மிருத்யு மரணம் இருக்குது, மற்ற லோகத்தில் கிடையாது. ஸோ இந்த மர்த்திய லோகே, இந்த சம்சார லோகத்தில் இதிலிருந்து என்ன சொல்கிறார்கள்னா, இந்த சொர்க்கலோகம் என்பது சாஸ்வதம் இல்லை. இது நம்ம பார்த்துட்டோம், பல தடவை பார்த்தோம். இருந்தாலும் இந்த இடத்துலையும் அதான் சொல்லுது, சொர்க்கலோகம் விசந்தி. அதாவது இந்த மத்தியலோகம் விசந்தின்னா இந்த பூமியில் மீண்டும் வர்றான். அதனால் இந்த சொர்க்கலோகம் சாஸ்வதம் கிடையாது. புண்ணியம் தீர்ந்து போன உடனே மீண்டும் திரும்பி வர வேண்டும். பூர்வ மீமாம்சகாங்கிற ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தில் அவர்கள் உபனிஷத்தை படிக்க மாட்டாங்க. அதாவது உபனிஷத்து வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய அந்தம், அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. வேதத்தினுடைய முதல் பகுதி, தட் இஸ் கர்மகாண்டத்தை மட்டும் பார்த்து அதை படித்து அதில் சொன்னதை மட்டும் அனுஷ்டானம் செய்வார்கள் பூர்வ மீமாம்சகர். அதில் கிடைக்கின்ற சுகம், அதாவது தான் மேலான புருஷார்த்தம், அதாவது அவர்கள் அதில் கிடைக்கின்ற சுகம்னா அதிலிருந்து புண்ணியம் கிடைக்குது. அந்த புண்ணியத்தின் பயனாக அவன் இதுக்கு போகிறான், எங்கள் சொர்க்கலோகத்துக்கு போகிறான். அந்த சொர்க்கலோகம் போகும்போது அதை அங்கே சொர்க்கத்தை அனுபவிக்கிறார்கள். அதுதான் மேலான புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவங்கள்ட்ட இருக்குது. இதுதான் அவர்களுடைய கருத்து கூட, அவர்களுடைய கொள்கை. பூர்வ மீமாம்சகருடைய கொள்கை என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம். இதைத்தான் அவருடைய கொள்கை. அவர்களை பொறுத்தவரை ஈஸ்வரன் என்பதே கிடையாது, பிரம்மம் என்பதே கிடையாது. அப்போ என்ன, யாகம் யஜ்ஞம் செய்கிறார்கள். அந்த யாக யஜ்ஞத்திலே விதவிதமான தேவதைகள் வருகிறார்கள். அந்த தேவதைகளின் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்வோம் என்பதுதான் அவர்களுடைய லட்சியம். அப்படி அவர்கள் பிரம்மத்தை பற்றியும் அந்த பிறவியில்லா பெருநிலை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இதை தான் மற்ற மதங்கள்லேயும் இருக்குது. நம்ம இந்து மதத்தை, சனாதன தர்மத்தில் மட்டும்தான் சொர்க்கலோகமும் இருக்குது, அதற்கு மேல் பிறவியில்லா பெருநிலை பிரம்மானந்தம், பிரம்மத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பகவான் சொல்றார், யாக யஜ்ஞம் செய்து சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம், அங்கு இன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனால் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பூலோகத்துக்கு வர வேண்டும். இந்த பிரம்ம ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் மோட்சம் அல்லது பிறவியில்லா பெருநிலையை அடைய முடியும் என்பதை பகவான் இங்கு சொல்கிறார். மேலும் மத்தியலோகம் தான் இந்த பூலோகம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பூலோகத்தில் சகாம பக்தர்கள் மீண்டும் வருகிறார்கள். அதாவது புண்ணிய காரியம் செய்து முடிஞ்சதுக்கப்புறம், புண்ணியம் தீர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் மத்தியலோகத்துக்கு வர்றாங்க. இந்த மத்தியலோகத்துக்கு வருகின்ற மனிதர்கள் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான் என்பது உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய சம்ஸ்காரம், அவர்களுடைய கர்ப்பத்தி வினையை பற்றி இருக்கிறது. அதனால் இந்த மனித சரீரம் எடுப்பான விலங்கு சரீரம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏவம், அப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏவம் த்ரை தர்ம அனுப்பிரபன்னா அப்படின்னா, ஏவம் என்றால் இவ்விதம், த்ரை தர்மம் இந்த இடத்துல வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில், அதாவது வேதங்கள் த்ரை தர்மம் அப்படிங்கிறது 4 வேதமும் அடங்கும் அங்கு. அதில் அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தை பற்றி தான் இவர்கள் பேசுவார்கள். அதில் உள்ள அனுஷ்டானங்களை மட்டும்தான் பின்பற்றுவார்கள். அதான் வேதத்தின் முதல் பகுதி. வேதத்தின் முதல் பகுதியை அனுப்பிரபன்னா என்றால் வேதத்தில் முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது
பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு ரெண்டு இருக்குது. நம்ம மனித மனம் பக்குவம் அடையாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிரவர்த்தி மார்க்கம் கர்மயோகம் தேவைப்படுகிறது. ஆனால் அதுவே முதலும் முடிவும் அல்ல. அதுலேருந்து ஞான மார்க்கத்துக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா பிரவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே நின்றுட்டு, அதுதான் கர்மகாண்டம் சொல்கிறது பிரவர்த்தி மார்க்கத்தில் தான். இவர்கள் பிரவர்த்தி மார்க்கத்திலே நின்று விடுகிறார்கள். நிவர்த்தி மார்க்கம் சந்நியாச மார்க்கத்துக்கு போகவில்லை, ஞான மார்க்கத்துக்கு போகவில்லை. அதனால தான் இந்த திரைதர்ம அனுப்பிரபன்னார் அவர்கள் மூன்று தர்மம் அப்படிங்கிறது 4 வேதத்தை குறிக்கிறது. அந்த 4 வேதத்தில் சொல்லப்பட்ட பிரவர்த்தி மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். நிவர்த்தி மார்க்கத்துக்கு வராதவர்கள், நிவர்த்தி மார்க்கத்தின் என்ன என்றே தெரியாதவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லபந்தே அடைகிறார்கள். எதை அடைகிறார்கள்? கதாகதம். கதாகதம்னா சம்சாரத்தை குறிக்கிறது. கதாகதம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சமஸ்கிருதத்தில் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகனங்கள் போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கதாகதம் அப்படிங்கிற இந்த இடத்துல மீண்டும் வந்து பிறந்து இறக்கிறார்கள். சம்சாரத்தில் தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த சகாம பக்தர்கள் சம்சாரமாகிய இந்த உலகத்தில் பிறந்து இறக்கிறார்கள். அதைத்தான் கதாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வருவது போவது, எங்கே சம்சாரத்தில் வருவது போவது தான் அவர்களுடைய இந்த சகாம பக்தர்களுடைய அவர்களுடைய நோக்கம். உலக சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதால் சொர்க்கலோகத்துக்கு சென்று புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் வந்து போகிறார்கள், வந்து பிறக்கிறார்கள், மீண்டும் இறக்கிறார்கள். இப்படி அதனால கதாகதம். வேறு ஒரு பொருள் என்னென்னா, சகாம பக்தர்கள் சொர்க்கலோகத்துக்கு சென்றால் அங்கே தங்க முடியாது. புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். இந்த ஸ்லோகத்தை எப்படி விளக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாம் பார்க்காத மிக என்ன சொல்கிறது, ஒரு புது லோகத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கப்பூர் போகிறோம். சிங்கப்பூரில் எல்லா வகையான வசதிகள் எல்லாமே இருக்கும். டூரிஸ்ட்டு விசா எடுத்து சிங்கப்பூருக்கு போகிறோம். சிங்கப்பூருக்கு போன அன்னைக்கெல்லாம் அது சொர்க்கம் மாதிரி தெரியும். டூரிஸ்ட் விசா எப்போவுமே 1 மாதம் பர்மிஷன் தருவோம். அந்த 1 மாதம் முடிஞ்சு நம்ம டேட்டு முடிஞ்சு அங்கே வித்தவுட் இன்ஃபர்மேஷனோட அங்கே தங்கணும்னா அவ்வளோதான், தண்டனை தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த சொர்க்கமே நரகமாக மாறும். அதுதான் அதனுடைய இந்த பிரம்மலோகத்தின் அல்லது சொர்க்கலோகத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறத டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு இப்போ சிங்கப்பூருக்கு போகிற மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதுதான் சம்சாரத்தினுடைய கதி அப்படிங்கிறது. அது கதினா அடைவது, லட்சியம். அதாவது இன்பம் தான் லட்சியம் என்று இருக்கின்ற சகாம பக்தர்கள் அதில் துன்பமும் இருக்கிறது என்பது பகவான் இந்த ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகிறார். முதல் காமம் என்பதற்கு பொருள் விஷயம் என்றும், அதாவது இந்திரிய விஷயங்கள். இந்த காமகாமின்னு சொல்லி சொல்கிறார். காமகாமம்னு சொல்லி சொல்கிறார். இந்த கடைசி வார்த்தை காமா லபந்தே. முதல் காமத்துக்கு விஷயம் இந்திரிய விஷயங்கள், இந்திரிய சுகங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறார். 2வது காமம் என்ன சொல்ல, விரும்புகிறார்கள். இந்த விஷய சுகத்தை விரும்புகின்ற சகாம பக்தர்களை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுது. சுகம் காமம் லபந்தி. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய நோக்கம் என்னென்னா, பகவான் லட்சியம் கிடையாது. விஷய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அதனால தான் காம லபந்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா அதை தான் அவங்க பிரார்த்தனை செய்கிறார்கள் பகவானிடம். அப்போ அந்த பிரார்த்தனை செய்ததை அந்த பகவான் நமக்கு அந்த சகாம பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த இது சாஸ்வதமானது இல்லை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் அவர்களுடைய அஞ்ஞானம். ஸோ வேதத்தின் முதல் பகுதியை மட்டும் போதும் என்ற சகாம பக்தர்களுக்கு என்ன கிடைக்கிறது? கதாகதம்னா பிறந்து இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 21வது ஸ்லோகத்தில் இந்த சம்சாரத்தினுடைய கதி, சம்சாரம்னா இந்த சகாம பக்தர்களுடைய வாழ்க்கை அப்படி என்னங்கிறத பகவான் வர்ணிக்கிறார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம்.
யாமிமாம் புஷ்பிதாம் வாதம் பிரபவந்தி அபிபக்ஷக வேத வாதரத வாதம் நானியஸ்தி காமாத்மனா சொர்க்கபரா ஜென்ம கர்ம பலப்பிரதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள், அந்த கூர்ம மீமாம்சகா அந்த மதத்தின்காரர்கள் நம்ம வந்து இந்த வேதம் எதிர்த்துன்னா விசாரம் இல்லை, ஆர்கியூமெண்ட் செய்கிறதுக்கு மட்டும்தான், வெறும் தர்க்கத்துக்கு மட்டும்தான், அதனுடைய பொருள்களம் தேவையில்லை, நம்ம காமாத்மனா இது வந்து நம்முடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களுடைய கருத்து, இந்த பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்து. இதுதான் 21 ஸ்லோகத்தில் சகாம பக்தர்களுடைய லட்சணம் அல்லது சகாம பக்தர்களை பற்றிய வர்ணனை, அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். அடுத்து இந்த 9வது அத்தியாயத்தில் மிக முக்கியமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஸ்லோகம் வந்து அதாவது இந்த 18 அத்தியாயத்தில் 2 ஸ்லோகம், அதில் இந்த ஸ்லோகமும் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய. இந்த 2 ஸ்லோகமும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது, சரணாகதி. அப்படின்னா அந்த ஒரு இதுதான் சொல்லுது. இந்த விஞ்ஞான பக்தரின் பேர், அதாவது அவர்கள் அந்த பக்தர்கள், விஞ்ஞான பக்தர்கள் இந்த நிஷ்காம பக்தர்களை பற்றி தான் சொல்கிறார் இந்த இடத்துல. அதுதான் விஞ்ஞான பக்தர்கள்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த பக்தர்கள் எப்படின்னா அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத தான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உதாரணமான புருஷன் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் ராமகிருஷ்ணன், ரமண மகர்ஷி, இவர்களெல்லாம் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுறதுக்கு முன்னாடி அனன்ய பக்தர் அவர்கள் பற்றி தான் இந்த ஸ்லோகம். அனன்ய பக்தர்கள்னால் விஞ்ஞான பக்தர் அல்லது நிஷ்காம பக்தர்கள். இதை பற்றி கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தில் சுவாமி சாரதானந்தர் மிக அழகாக விளக்கியிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் சொன்ன இந்த 2வது, அதாவது 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் அனன்யா பக்தர்கள், அதுக்கு உதாரணம் யாருன்னா பகவான் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அது அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சுவாமி சொல்கிறாரு. அந்த ஸ்லோகத்தை அவரே சுவாமி சாரதானந்தர் அவருடைய இதில் எழுதுகிறார். யார் என்னில் மூழ்கி என்னை தவிர எதையும் நினைக்காமல் இருப்பாரோ அவர்களையும் அவர்களுடைய தேவைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அவர் சொல்கிறார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் காம்யம் அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு ஸ்லோகம். எல்லாரும் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் மட்டும் கேட்டால் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா வேறு எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்து யார் எங்கும் என்னையே வழிபடுகிறானோ மாறாத உறுதி கொண்ட அந்த பக்தர்களின் யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற உறுதியை கொடுக்கிறார். இது 21ஆம் நூற்றாண்டில் இப்போ நடக்குமானால் நடக்கும், நமக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விழுமியம், ஒரு பண்பை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நீங்கள் இதை இந்த ஸ்லோகத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னா பகவான் ராமகிருஷ்ணனுடைய இன்னும் சில, இப்போ இது நமக்கு தெரிஞ்சது, இன்னும் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பக்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இவ்வாறான அனன்யா பக்தர்கள் இப்படி ஒரு மனநிலை கொண்டவர்களைத்தான் அனன்யா பக்தர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தங்களுடைய உடலை பற்றிய கவலை கொள்ளாமல் மறந்து விடுவார்கள். பகவான் அப்படிப்பட்ட, ஏன்னா தன்னையே மறந்துடுவாங்க அவங்க. தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை முழுவதுமாக பகவானை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பகவான் ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இது பல முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இவ்வாறான நம்பிக்கை 21ஆம் நூற்றாண்டு மக்களிடமும் சாஸ்திரங்களிடமும் பகவானுடையமிடமும் நம்பிக்கை குறைந்து விட்டதால் இது நமக்கு அதனுடைய அருமை தெரியல. நாம் நாமே செய்யாவிட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாம்
நம்மால் நாமே செய்யாவிட்டால் வேறு யாரும் உதவ மாட்டார்கள் என்று நம்பிக்கை பரவி இருக்கிறது. அதாவது தன்னைத்தானே உதவும் அவருக்கே தேவன், தன்னைத்தானே உதவும் ஒருவனுக்குத்தான் பகவான் உதவுவார் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அது உண்மை என்று இருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக கடவுளின் நம்பிக்கையே அதாவது யார் ஒருவனுக்கு மனதில் முழுமையாக கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கின்றோ அவனுடைய மனம் பிரகாசிக்கும். கடவுளை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காத நிலையை அவன் அடைகிறான். இத்தகைய பக்தனைத்தான் அனன்யா பக்தர், நிஷ்காம பக்தர் அப்படின்னு சொல்கிறார். அவர்களை பராமரிப்பது, அவர்களை காப்பது என்னுடைய கடமை என்று பகவான் இந்த 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னேன். பகவான் அந்த உறுதிமொழி நம்ம ஒரு சில உதாரணங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்தார். அவர் வாழ்ந்து வந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார். தோத்தாபுரி என்பவர் இந்த லோகத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பவர். அவர் எங்கேயுமே 3 நாளுக்கு மேலே தங்க மாட்டார். அவர் அப்படியே இதுக்கு கங்கா சாகர் போகிறதுக்காக வருகிறார். வரும்பொழுது தட்சிணேஸ்வரத்தில் பகவான் ராமகிருஷ்ணனை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு தெரிகிறது, இப்படிப்பட்ட ஒரு சாதகன் தான் இந்த பிரம்ம ஞானத்தை உணர முடியும் என்று அவர் நினைக்கிறார். உடனே என்ன சொல்கிறாரு, பகவான் ராமகிருஷ்ணரை கூப்பிட்டு, உனக்கு நான் சன்னியாசி தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் பகவான் ராமகிருஷ்ணன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை மாதிரி போகிறார். தோத்தாபுரி என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய சொந்த தாய் தன்னை பெற்றவளையிடம் போகிறார் என்று நினைக்கிறார். ஆனால் அவர் கோயிலுக்கு போகிறாரு. நேராக கோயில் போன உடனே அப்போ சொல்கிறாரு, அவர் மனதில் தோன்றுகிறது, யார் தோத்தாபுரி மனதில், இவருக்கு இன்னும் அந்த மூட நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதாவது குருமார்கள் சாதனைக்கு, அதாவது எப்படின்னா, அந்த இன்னும் இந்த மூட நம்பிக்கை, இந்த சிலை வழிபாடெல்லாம் இருக்கிறது, என்னிடம் வந்தால் இந்த இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவர் மனதில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த அனன்ய பக்தனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது அவருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் அந்த தோத்தாபுரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. எப்படிப்பட்டவன் இருக்கணுங்க, இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் கோயிலுக்கு போயிட்டு சாட்சாத் பவதாரிகிட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி தோத்தாபுரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அம்மாட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்போது அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அவனை வரவைத்திருக்கிறேன், நீ அவனிடம் சந்நியாசத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், எப்படி ஒரு குழந்தை தனக்கு தேவையானதை தமக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அம்மாட்ட போய் கேட்பாங்களோ, அதே மாதிரி பகவான் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறார். அதனால் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய சாதனை காலத்தில் எப்போ எந்தெந்த குருமார்கள் வர வேண்டுமோ அந்தந்த குருமார்கள் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக வருவாங்க. அதே மாதிரி சாதனைகளுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம், அதே மாதிரி சீடர்கள், எத்தனை 16 சீடர்கள், துறவர சீடர்கள், அதுக்கப்புறம் எண்ணற்ற இல்லற சீடர்கள், இப்படி எல்லாமே அன்னையே, அதாவது பகவதாரிணியே ஏற்பாடு செய்வார். தெய்வீக தாயினுடைய கிருபையால் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அது இப்படி தான் வந்து ஒவ்வொரு இடத்துல பகவான் ராமகிருஷ்ணனுக்கு நடக்குது. அது நான் அந்த ஒரு இதில் தான் இவங்களும் வர்றாங்க. யார்? தோத்தாபுரியும் வர்றாரு. தோத்தாபுரி வந்து அவருக்கு சன்னியாச தீட்சை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த முழு ஸ்கிரிப்ட், இந்த முழு அந்த சீரியல், அந்த படத்துக்கு யார் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அன்னையினுடைய லீலைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த ராணி ராசமணி இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இது என்னென்னா, இந்த குறிப்பு வந்து நான் ஒரு சில புத்தகத்திலேருந்து எடுத்தேன். இந்த முழு அனன்யா பக்தனாக இருந்த அந்த ஒரு சூழலை உண்டாக்கி கொடுக்கின்ற ஒரு இடம் எது கிடைச்சது அப்படின்னு கேட்டால், ராணி ராசமணியுடைய அந்த தட்சிணேஸ்வர காளிக்கு. ராணி ராசமணி, அவங்களுடைய பேர் ராசமணி தான், ராணி கிடையாது. செப்டம்பர் 24, 1793 கல்கத்தாவில் அருகே உள்ள
கோனா கிராமத்திலே ஒரு ஏழை மகிஷ்யா அப்படின்ற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். அவரது தந்தை ஹரே கிருஷ்ண தாஸ். அவர் மிகுந்த இறை பக்தி கொண்டவர். அவர் மீனவ சமுதாயத்தில் சேர்ந்தவர், மீனவ குடும்பத்தில் சேர்ந்தவர். ராசமணி மிகவும் அழகாகவும் அடிப்படை கல்வி பெற்றவர். கல்கத்தாவில் ஜாம் பஜார் பகுதியைச் சேர்ந்த பாபு ராஜேந்திர தாஸ் என்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திருமணம் செய்தது, முதல் திருமணம் நடந்தது, மனைவி இறந்து விட்டார். ரெண்டாவது திருமணம் நடந்தது, அந்த ரெண்டாவது மனைவி இறந்து விட்டார். அதனால் அவர்களுக்கு திருமணத்திற்கு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்த 21 வயது அந்த பாபு ராஜேந்திர தாஸ், அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சோககரமான நிலை இருந்தது. ஆனால் ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் மிகுந்த செல்வங்கள் கொண்டவர். ஒரு நாள் அவர் கங்கை கரையிலிருந்து வரும்போது ராணி ராசமணி 11 வயது சிறுமி, அவள் தன்னுடைய தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தார். அந்த பெண்ணுடைய அழகையும் அந்த பெண்ணுடைய ராஜதந்திரத்தையும், அதாவது இந்த விளையாட்டில் அவர் பார்க்கும்போது ராஜதந்திரத்தை பார்த்து இந்த பாபு ராஜேந்திர தாஸ் இவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார். இதுவரைக்கும் அவருக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருந்தவர் அந்த ராசமணியை பார்த்தவுடன் அவள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார். காரணம் சமூக நிலை, இவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தினுடைய அந்தஸ்தையும் பார்க்கணுங்கிறதுக்காகவும். அந்த பெண் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தால் ஏழை என்பதால் கூட பார்க்காமல் அவளை திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக நடந்தது. அதே நேரத்தில் ராசமணி வந்த நேரம் செல்வ வளங்கள் எல்லாம் பெருகியது. குடும்பத்தில் மிகவும் செல்வந்தரானவர்கள். அதனால தான் அவங்களுக்கு ராணி ராசமணி என்று அவங்களுடைய மாமியார் பேர் கொடுத்தாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்படி இருந்தபொழுது அவருடைய பாபு ராஜேந்திர தாஸுடைய தகப்பனார் பிரீதராம் தாஸ் திடீரென்று மாரடைப்பால் இறந்து போகிறார். அப்போ முழு பொறுப்பும் ராஜேந்திர தாஸ் அவருடைய மகனுக்கு வருகிறது. ராஜேந்திர தாஸுடைய மனைவியாகிய ராணி ராசமணி மிகுந்த அக்கறையோடு எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்கிறார். கணவனுக்கு எல்லா வகையிலையும் அவர் ஒரு பக்கபலமாக இருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு அவர் நிறைய தான தர்மங்கள் செய்வார். அந்த தான தர்மங்களுக்கு முழு ஆதரவாக ராணி ராசமணி இருந்தார். இப்படி வாழ்க்கை ஆனந்தமாக போய்கொண்டிருக்கும்போது திடீரென்று பாபு ராஜேந்திர தாஸ் 49வது வயதிலே மரணமடைந்தார். அதன் பிறகு ராணி ராசமணிக்கு முழு பொறுப்பு வந்தது. எல்லா காரியங்களையும் அவளே செய்ய வேண்டியிருந்தது. அவள் மிகவும் தைரியசாலி, புத்திசாலி, பக்தி மிகுந்தவள், கருணை மற்றும் தெய்வீக பண்புகள் கொண்டவள். ராணி ராசமணி எண்ணற்ற தான தர்ம காரியங்கள் செய்தால் மக்கள் நல்வாழ்விற்கான பணிகள் ஆகியவற்றை செயல் செய்தால் அறம்தான் வாழ்க்கை முக்கியம் என்பதையும் வைத்துக்கொண்டார். தன் கணவன் இறந்த பிறகு வாரணாசிக்கு சென்று விஸ்வநாதரையும் அன்னபூரனையும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 100 படகுகள் ஏற்பாடு செய்து 1 லட்சம் ரூபாய், எப்போ அந்த காலத்தில் 1793ஆம் ஆண்டு 1 லட்சம் ரூபாய் செலவுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து மிகப்பெரிய பயணத்தை தயாரித்தார். அப்பொழுது அவள் ஒரு தெய்வீக கனவு கண்டாள். அந்த கனவுல ஒரு 2 பதிப்பு இருக்குது. முதல் பதிப்பு என்னென்னா, அதாவது அந்த பயணம் தொடங்குவதற்கு முதல் நாள் ஒரு தெய்வீக கனவு கண்டால் அந்த கடவில் என்ன நடந்தது அப்படின்னா, என்னை தரிசிக்க யார் பகவதாரணி சொல்கிறாங்க, என்னை தரிசிக்க ஏன் நீ வாரணாசி செல்ல வேண்டும், அங்கு செல்ல தேவையில்லை, இங்கே எனக்கு ஒரு கோவில் கட்டு, நான் அங்கிருந்து உன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ராணி ராசமணி இந்த கனவை நம்பி பயணத்தை ரத்து செய்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. இன்னொரு பதிப்பு என்னன்னா, ராணி ராசமணி பயணத்தை தொடங்கிவிட்டார். தொடங்கி ஒரு நாள் ஆகி இருக்கிறது. அந்த முதல் நாள் பயணத்தில் இரவு ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் போகலை, ஏன்னா படகுல தானே போகிறாங்க. அந்த தட்சிணேஸ்வரன் கடைசிக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கு தங்கி இரவு அந்த கனவு வருகிறது. அந்த கனவிலே
அன்னை அன்னை வந்து சொல்கிறாங்க, தெய்வீக தாய் என்னை ஒரு கோவில் கட்டு, எனக்காக ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லும்போது ராணி ராசமணி அதை தவிர்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஒரு இடம் தேட ஆரம்பித்தார். வேலூர் திருமடத்தில் பக்கத்திலே ஏதாவது நிலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. ஆனால் அந்த கரையில், அப்போல்லாம் வேலுமடம் வரவே இல்லை, அந்த கரையில் ஒரு 20 ஏக்கர் நிலம், அதாவது ஒரு முஸ்லீம் அடக்கம் செய்யும் நிலமாக அது இருந்தது. அந்த இடத்தை ஒரு ஆங்கிலோ இந்தியர் ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது, அதனால் அந்த இடத்தை அவர் விற்பதற்காக தயாராக இருந்தார். அந்த நிலத்தை பவதாரிணிக்காக, கோவிலுக்காக ஒரு இடத்தை வாங்கிவிட்டார். பிறகு தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற பேர் வந்தது. காளி கோயில் வந்தது. அந்த கோயிலுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் யார் தீர்த்து வைத்தார்னா ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணனுடைய மூத்த அண்ணன் அது தெரிவித்தார். இது ஒரு கதை இருக்குது, அது வரும்போது நான் சொல்கிறேன். ஆக இந்த முழு கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அனன்யா பக்தனுக்கு என்ன ஒரு சூழல் வரணும், அது அவருடைய யோகக்ஷேமம் அப்படிங்கிறத பகவானே பார்த்துக்கிறார். யோகம் என்ன, க்ஷேமம் என்ன அப்படிங்கிறத நம்ம நமக்கு இந்த ஸ்லோகத்துக்கு போகும்போது பார்ப்போம். இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம். சிம்பிள் மீனிங் முதல் பார்ப்போம். அனன்ய சிந்தையந்தோமாம், வேறு எதையும் நினைக்காமல் என்னையே நினைத்து யார் எங்கு என்னையே வழிபடுகிறார்களோ மாறாத உறுதி கொண்ட அந்த பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சேர்க்கிறார். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். சென்ற 20-21வது ஸ்லோகத்திலே சகாம பக்தர்களை பற்றி பேசினார். இங்கு நிஷ்காம பக்தர்களை பற்றி. நிஷ்காம பக்தர்களுக்கும் சகாம பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா லட்சியத்தில் வித்தியாசம். நிஷ்காம பக்தர்களுடைய லட்சியம் பகவான் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தர்களை பற்றி அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி இந்த ஸ்லோகத்தில் அளிக்கிறார். அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப நிஷ்காம பக்தர்களுடைய லட்சணத்தை பற்றியும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு ப்ரூஃப் யார் அப்படின்னா பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை. அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி நிஷ்காம பக்தர்களுக்கு இந்த உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். இந்த உறுதிமொழி தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாரம். பொதுவாக இந்த நிஷ்காம பக்தர்கள் இந்த உலகில் தனக்கு எந்த போகப்பொருள், அதாவது எந்த போகப்பொருளையும் விரும்ப மாட்டான். யார்? நிஷ்காம பக்தன். அவன் எந்த போகப்பொருளும் கேட்க மாட்டான். அதே நேரத்தில் அந்த பக்தர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருள்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை வாழணும்னா சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், தங்களுக்கு இடம் வேணும். ஸோ பணத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைக்கு பயன்படுத்தலாம். பணம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த அன்றாட தேவைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம பணத்தை பயன்படுத்தணும். அது போகம் என்று சொல்ல முடியாது. அதே பணத்தை மற்றவர்கள் தங்களுக்கு தேவைக்கு அதிகமாக போகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் அன்றாட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து செய்வது தான் இந்த அனன்யா பக்தர்கள். இவர்களுக்கு தேவை என்னென்ன, அன்றாட தேவை என்ன என்று அதுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அவங்க போகத்தை விரும்ப மாட்டார்கள். பொதுவாக நம்முடைய சனாதன தர்மத்தில் 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். நமக்கு அன்றாட தேவை உணவுக்காக பணம் செலவு செய்வது அர்த்தம்னா என்ன அப்படிங்கிறது இதுதான் பொருள். நமக்கு அன்றாட தேவைக்கு, நம்முடைய உணவுக்கு, உடைக்கு, தங்குவதற்கு தேவையான பணத்தை தேவைக்காக பணத்தை செலவிடுவது அர்த்தம். இங்கு அர்த்தம் என்றால் நாம் உயிருடன் வாழ்வதற்கு உணவு தேவை, அதற்காக இந்த பணத்தை பயன்படுத்துகிறோம். அர்த்தம் என்கிறது அதுதான் பொருள். அதற்கு மேல் நம்முடைய உணவுக்கு பிறகு சில வகையான சில பேர் நம்ம
நம்ம ராமகிருஷ்ண மடங்கள்லேயே சரி, அல்லது பெரிய ஒரு இதில் இந்த திருமண மண்டபத்தில் எல்லாம் சரி, என்ன ஃபஸ்ட்டு பரிமாறணுமோ பரிமாறிடுவாங்க. கடைசி ஐஸ்கிரீம் அது இதுன்னு ஏகப்பட்டதை கொடுப்பாங்க. அதெல்லாம் போகத்துக்கு போயிடும். அது வந்து இது கிடையாது, அன்றாட தேவைகள் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது அது அத்தியாவசியம் ஆகிடும். ஆக போகம் எப்படி அத்தியாவசியத்துக்கு மேலே போச்சுன்னா அது போகம். இப்படி இந்த நிஷ்காம பக்தர்கள் தங்களுக்கு அத்தியாவசியத்திற்கு மட்டும் தேவையானதை யோகத்திற்காக அல்ல, அத்தியாவசியத்திற்கு மட்டும் தேவையானதை போகத்திற்கு அல்லாமல், இன்பத்திற்கு அல்லாமல் அவர்களுக்கு தேவையை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கான பொருள்கள் மட்டுமே தேவை, அவர்கள் பயன்படுத்துவார்கள். வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருள்கள் யார் கொடுப்பார் அப்படின்னா, அவர்கள் அந்த பொருள்களுக்கு பிரார்த்தனை செய்வதில்லை. இப்போ சகாம பக்தர்கள் அப்படின்னா அவர்களுக்கு இது வேணும் அது வேணும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். யாகம் யஜ்யமெல்லாம் செஞ்சு சுகலோகத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த நிஷ்காம பக்தர்கள் எனக்கு அத்தியாவசிய தேவைக்கும் பொருள்கள் வேணும் என்று கூட பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. காரணம், அவர்களுடைய மனம் பகவான் தான் வேண்டும் என்று இருப்பார்கள். இந்த பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும் என்று, மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தில் இருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தில் அந்த நிஷ்காம பக்தர்களுக்கு பகவான் உறுதிமொழி கொடுக்கிறார். அதனால தான், ஏன்னா அவர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத சிந்தனை கூட செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய முழு நேரமும் முழு உழைப்பும் பகவானைத்தான் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற உறுதிமொழி பகவான் சொல்கிறார். அது எப்படின்னா, அவர்களுக்கு வேண்டிய பொருள்களையே கொடுப்பது, அதே நேரத்தில் அந்த பொருள்களை பாதுகாப்பது. ஏன்னா அந்த பக்தர்கள் வந்து பொருள்கள் யாராவது கொடுத்தாலும் சரி, அன்றாட வேளையில் பசிக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அப்படி அடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. அதை பாதுகாத்து கொள்ளணுங்கிற மனசே அதில் வராது. அதனால் யோகக்ஷேமம், அதுதான் எனக்கு என்ன தேவையோ அதை நாடி அதை அடையணும் என்று விரும்பாமல் பகவானே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, பகவானே அவர் நாடுகின்ற பொருள்களை, நாடுகின்ற பொருள்னா அவர் பசிக்கு சாப்பாடு, இந்த உடுத்துறதுக்கு துணி, அது நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கொடுத்த பக்தர் ஒரு நாளில் கொடுப்பார், 2 நாள் கொடுப்பார், அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுக்கணும். அது மாதிரி இல்லை, அதை கொஞ்சம் சேமித்து வைக்கணும்ல. அந்த சேமிப்பு வைக்க கூட அவங்களுக்கு முடியாது. அவங்களால அதையும் நானே பார்த்துக்கிறேன். யோகம் என்பது தேவையான பொருட்கள், அதை பார்த்து கொள்வது, அதை காப்பாற்றிக் கொள்வது, அடுத்த வேலைக்கு காப்பாற்றிக் கொள்வது க்ஷேமம். அது கூட பகவானே செய்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அந்த பொருள்களை கொடுத்தால் அன்று போக சரியாயிடும். அந்த பொருள்களை மட்டும் கொடுத்தால் போதாது, அதை பாதுகாக்க அந்த பக்தனால் முடியாது. அதனால் அதையும் நானே செய்கிறேன் என்கிறார் பகவான். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்லோகம் முக்கியமானது மட்டுமல்ல, ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. இதை நாம் சற்று சிந்தித்து விசாரம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு சொல்லில் எத்தனையோ பொருள்கள் கொள்ளலாம், அந்த அளவுக்கு அந்த இதில் இருக்குது. அதையும் பார்ப்போம். முதலில் அனன்யா என்ற சொல் யாரை குறிக்கிறது என்றால், அனன்யா என்ற சொல்லை வந்து நிஷ்காம பக்தர்களை வர்ணிக்கிறார் பகவான். இந்த அனன்யா என்ற வார்த்தை மூலமாக இந்த சொல்லை சிலர் நம்ம பார்த்துருக்கோம். அன்றாடமாக அனன்யா அப்படிங்கிற ஒரு பேர் கூட வச்சுருப்பாங்க. சில பேர் பேராக கூட வச்சுக்கிறாங்க, அனன்யான்னு சொல்லி, அனன்யா அப்படின்னு சொல்லி. ஸோ அனன்யா என்றால் என்ன பொருள் அப்படின்னா, எந்த பேதம் இல்லாமல் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா பகுசாகா அனந்தாட்ச புத்தி அவ்யவஸ்தனான்னு சொல்லி, மனதை ஒரே நிலைக்கு கொண்டு வருபவர்கள். விவசாயாத்மிகா புத்தி பகுசாக, பல கிளையாக பல கிளையாக பிளவுபட்ட பக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2வது அத்தியாயத்தில் வரும். எதை சாதிக்க வேண்டும் என்றால்
விவசாயக்கா விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக ஒரே இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி இந்த அனன்யா பக்தர்கள் அப்படின்ற அந்த அனன்யாங்கிற பேரை என்னென்னா, அவருடைய மனது, அவருடைய புத்தி எந்த பிளவு இல்லாமல், எந்த பிரிவு இல்லாமல், எந்த கிளை இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வேற்றுமை அற்றவர்கள், பேதமற்றவர்கள் என்று பொருள். அதனால தான் சுவாமி காளி மகராஜ், அதாவது அபேதானந்தர் அப்படின்ற பொருள் என்னென்னா, இது இந்த பேர் கொடுத்தது சுவாமி விவேகானந்தர் கொடுத்தார் அவருக்கு. அபேதானந்தர், எந்த பேதமும் இல்லாமல் பிரம்மத்தை மட்டும் நினைப்பவர்கள், அல்லது பிரம்மத்தை தான் அபேதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எந்தவித பேதமும் இருந்தார்கள். இவர்கள் எந்த ஒரு பிளவு இல்லாதவர்கள், வேற்றுமை அற்றவர்கள். அந்நிய அப்படின்னா, அனன்யா என்றது பிளவு அற்றது, அந்நிய என்றால் பிளவு கொண்டது, பிளவோடு இருப்பது அப்படின்னு சொல்லி வேறு எது அந்த இருக்குது. இப்போ இந்த 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 அனன்யாவுக்கு 3 பொருள் இருக்கிறது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. அனன்யான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், மாம், அதாவது அனன்யா சிந்தையந்தோ மாம். மாம் அப்படின்னா எங்கே சொன்னார், பகவானை, என்னை, அதாவது என்னைன்னா அந்த நிஷ்காம பக்தன் என்னையே சிந்தித்து கொண்டு இருப்பவன். யோஜனாகா, யோஜனாகனா யார், அந்த ஜனாகனா அந்த இடத்துல அந்த பக்தன், நிஷ்காம பக்தன். யோ என்றால் இங்கு அந்த, ஜனாகா நிஷ்காம பக்தன். இப்படி பகவானை சிந்திப்பதால், அவர்கள் ஒரே மனதோடு சிந்திப்பதால் வேற்றுமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பகவானை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தர்கள் பர்யுபாசகே எப்படி வழிபடுகிறார்கள்னா, ஒரே மனதோடு. எப்படி பகவான் ராமகிருஷ்ணன் உதாரணம் சொல்வார், மனது எப்படி இருக்கணும் பகவானை சிந்திக்கும் போதுன்னா, ஒரு எண்ணெய் பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றும் பொழுது அந்த எண்ணெய் எப்படி ஃப்ளோ ஆகும், ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த விஸ்காசிட்டினால அது மாதிரி எண்ணெய் வழிபடுகிறார்கள். இந்த மாம் அப்படின்ற பொருளுக்கு எண்ணெய் என்று பார்த்தோம். அதாவது நாம் என்னை வழிபடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மத்தை வழிபடுகிறார்கள், ஈஸ்வரனை வழிபடுகிறார்கள். நிஷ்காம பக்தர்கள் எந்த வேற்றுமை இல்லாமல் ஒரே சிந்தனையில் என்னையே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதல் வரியில் சொல்கிறார். 2வது வரியில் தேஷாம்னா அப்படி என்னை வழிபடுகின்ற நிஷ்காம பக்தர்கள், இந்த அந்த பக்தர்களை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, நித்யா அபியுக்தானாம். இந்த நிஷ்காம பக்தர்களை பற்றி பகவான் வர்ணிக்கும்போது அவர்கள் எப்படின்னா, நித்யா அபியுக்தானாம். இந்த நித்யா என்றால் எப்பொழுதும். அவர்களுடைய பக்தி எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு காலையிலையும் சாயங்காலமும் நம்முடைய குருநாதர் நமக்கு சொல்வார், 108 தடவை ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஆரம்பத்தில் நமக்கு அது தேவை. அதுக்கப்புறம் இது எப்போவுமே இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இல்லாமல், நித்யாக எப்பொழுதும், அபியுக்தானாம் என்றால் என்மேல் உறுதியான பக்தியை கொண்டு, அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தர்களுக்கு பகவான் என்ன சொல்கிறார், யோகக்ஷேமம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் வகாமி அகம், நான் கொடுக்கிறேன், நான் பார்த்துக்கொள்கிறேன். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன், கவனித்துக் கொள்கிறேன் என்கிறார். யோகம் க்ஷேமம். க்ஷேமம் என்றால் நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம பார்த்தோம், க்ஷேமமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு க்ஷேமமாக இருக்கீங்க. இந்த க்ஷேமம் இருக்கீங்களா அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த யோகக்ஷேமம் என்பதற்கு பொருள் என்னென்னா, யோகம் என்றால் நம்மிடம் இல்லாத ஒன்றை அடைதல் அப்படிங்கிறதுக்கு யோகம். யோகம்னா ஃபார் எக்ஸாம்பிள், நம்மிடம் எதுவுமே, அதாவது காசு பணம் இருந்தானா எதாவது வாங்கலாம், ஒன்றுமே இல்லைன்னா என்ன, அந்த நம்மிடம் இல்லாத ஒன்றை அடைவதை, அப்போ அதுக்கு நமக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா நம்ம ஏதாவது வேலை செய்யணும். வேலை செய்யணும்னா நம்முடைய மனதையும் உழைப்பையும் கொடுக்கணும். ஆனால் இந்த நிஷ்காம பக்தர்கள் எந்த
மனதும் இல்லை, உழைப்பும் இல்லை. காரணம் என்னென்னா, மனம் முழுவதும் பகவான்கிட்ட இருக்குது. பகவானை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த யோகம் அவனுடைய தேவைக்கு என்ன பண்ணுவான் அவனுக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அப்படி யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னால யோகம் என்ன, அடைய முடியாததை அடைதல் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஆப்தஸ்ய பிராப்தி என்று இந்த யோகத்தை சொல்வாங்க. அதாவது அடைய முடியாத ஒன்றை அடைதல் அப்படின்னு சொல்லி. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் நம்மிடம் இல்லை, அதை தேட வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும். மேலும் இந்த நிஷ்காம பக்தர்கள் பகவானை அடைய சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விதவிதமான பொருள்கள் அவர்கள், அதாவது அந்த சாதனை செய்வதற்கு விதவிதமான பொருள்கள் தேவைப்படுகிறது. நம்ம பார்த்தோம் பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சாதனைகள் செய்யும் பொழுது அவர்கள் விதவிதமான பொருள்கள் தேவைப்பட்டது. அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குருமார்கள் வந்தார்கள். அந்த குருமார்களே அந்த தேவையான பொருட்களை கொண்டு வந்தார்கள். என்னென்னா, பகவானுடைய பகவதாரனுடைய எண்ணத்தினாக அவங்க கொண்டு வர வச்சாங்க அவங்கெல்லாம். ஸோ இந்த நிஷ்காம பக்தர்கள் அவர்கள் பகவானை அடைய சாதனைகள் செய்ய வேண்டும். அதற்கு விதவிதமான பொருட்கள் தேவை. அப்படி அவனுக்கு தேவையானதை, அவனிடம் இல்லாத ஒன்றை அடைவது தான் யோகம். அதை இந்த நிஷ்காம பக்தனுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் பகவான். அதைத்தான் யோகம் என்றும். அடுத்து க்ஷேமம். க்ஷேமம் என்றால் இதன் பொருள் பிராப்தஸ்ய ரக்ஷணம். பிராப்தஸ்ய ரக்ஷணம்னா கிடைத்த பொருளை பாதுகாத்து கொள்ளுதல். கிடைத்த பொருளை பாதுகாத்து, ஏன்னா சாதனைக்கு சில பொருள்கள் தேவைப்படுது, கிடைச்சிருச்சு. அதை நம்ம பாதுகாக்கலைன்னா என்ன ஆகும், வீணாகி போயிடும், அல்லது யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. அதை பாதுகாப்பதும் நானே செய்கிறேன். அதைத்தான் பகவான் செய்கிறார். அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த பக்தனால் முடியாது. காரணம், அவனுடைய முழு மனம் பகவானிடம் இருக்கிறது. அந்த பக்தனுக்காக பகவானே பாதுகாக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், இந்த சாதகனுக்கு வேண்டிய பொருள் பகவானே கொண்டு வந்து தருகிறார். அது தீர்ந்து போகும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அது தீர்ந்து போயிடும். அதை மீண்டும் வேண்டும் போது எல்லாம் தருபவராக அந்த பக்தனுக்கு எல்லாம் தருகிறார். காரணம், நிஷ்காம பக்தன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அடைய முயற்சி செய்ய மாட்டான். அதே நேரத்தில் அந்த பொருளை பாதுகாக்கவும் மாட்டான், பாதுகாக்க தெரியாது அவருக்கு. பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே பார்க்குறாரு அவர். நம்ம அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பார்த்தோம்னா தெரியும். அது மாதிரி நம்முடைய மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த வேளையில் பகவானே செய்தாக வேண்டும். அந்த பக்தனுக்காக, நிஷ்காம பக்தனுக்காக அவனே செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த யோகமும் க்ஷேமமும் நானே செய்வேன் என்று பகவான் ஒரு உறுதிமொழியை அளிக்கிறார்கள். யாருக்குனால் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நிஷ்காம பக்தனுக்கு நானே அவனுக்கு வேண்டிய பொருளை அடைய செய்கிறேன், அதை பாதுகாக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு வார்த்தையில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அனன்யா என்ற வார்த்தைக்கு 3 பொருள் என்று சொன்னேன். அந்த 3 பொருள் என்ன என்று அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதோடலாம் நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது. இதில் நம்முடைய இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா, புராணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். எப்படி பக்தன் குசேலருடைய வாழ்க்கையில் நடந்தது, அதே மாதிரி நம்ம சூர்தாசர், மீராபாய், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஏன் இன்று கூட நம்முடைய சில பக்தர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் அந்த அனன்யா பக்தனாக இருந்தால் பகவானே பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. நிறைய கதைகளாக இருக்கிறதுனால இந்த அனன்யா பக்தனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத 3 பொருள் இருக்குதுன்னு சொன்னேன். அது அடுத்த வகுப்பு நான் முடிச்சேன். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.